இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினா நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,11,682 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.24% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கதை பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க. இந்த தரவுகள் அடிப்படையில் அவங்களுடைய ஓட்டு வங்கி வர நாட்கள் நிரூபிக்க இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல இருப்பது திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 91,787 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.29% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 9,806 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.41% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 4,986 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.24% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்குறதுக்கு முன்பாக இந்த இதில் பார்த்த எல்லா கட்சியுமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் 19,895 ஓட்டு, 8.95 ஓட்டு திமுக விட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,22,293 ஓட்டு பதிவாயிருக்கு. 85.48% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியானவங்க 2021 2,60,064 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,22,293 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கதை பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் இந்த தரவுகள் அடிப்படையில் அதிக ஓட்டை கைப்பற்ற இருக்காங்க. அவங்க சொல்கிற 35% ஓட்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க யார் கட்சியிலேருந்து அதிக ஓட்டு வரப்போகுது மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கியை நிரூபிக்க இருக்காங்க. ஜன்னா டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்னா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.